வணக்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் குத்தாலம் சொன்னவார் அறிவர் கோவிலில் உள்ள ஒரு நிலதான கல்வெட்டை பார்க்க போகிறோம். இது 3ஆம் ராஜேந்திரன், அதாவது சோழ அரசுக்கு கடைசி மன்னராக இருந்த 3ஆம் ராஜேந்திரனோட கல்வெட்டு. கொஞ்சம் முக்கியமான கல்வெட்டு தான். இக்கோவில் வரலாறு மற்றும் 7 கல்வெட்டு காணொலிகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த கல்வெட்டோட இந்த குத்தாலம் கோவிலோட கல்வெட்டு பகுதி முடியுது. இன்னும் ஒரு கல்வெட்டு இருக்குது, பட் அதை நான் இன்னொரு தனியாக கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக சொல்கிறது. ரொம்ப பெரிய கல்வெட்டு, சரிங்களா? இன்றைக்கி இந்த கல்வெட்டை பார்ப்போம், அடுத்தடுத்தது வேறு கோவில் கல்வெட்டு பார்ப்போம். இதுதான் அந்த கல்வெட்டு. இது எங்கே இருக்குன்னா, இந்த கோவிலின் மண்டபத்தில், அதாவது மண்டபம் மாதிரி இருக்கும், அந்த மண்டபத்தில் தெற்கு புற சுவரில் 3ஆம் ராஜேந்திரனோட 15ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்குது. அதாவது கிபி 1261ஆம் ஆண்டு கல்வெட்டு. ஏன்னா இவர் 1279ஓடு இவர் ஆட்சி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குன்ற ஆரம்பிக்கிறாங்க. கடைசி மன்னர் இவர் தான். சரி, கல்வெட்டுக்கு வரும். ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு 15வது துலா ஞாயிற்று பூர்வ பட்சத்து நவமியும் வியாழக்கிழமை பெற்ற அவிட்டத்து நாள் ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு வீங்குநீர் திருத்தி உடையார் சொன்னவார் அறிவார் கோயில் ஆதி சண்டேஸ்வர தேவர் திரு அருளால் இந்நாயனார் கோயில் தானத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். திரிபுவன சக்கரவர்த்திகள்ங்கிறது சோழ சாளுக்கியர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த காரணத்தினால அதில் பின்னாடி வரக்கூடிய ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர்னு வரும்போது இது 3ஆம் ராஜேந்திரன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம கல்வெட்டுகளை தெரிஞ்சுக்கிறது. இதில் அர்த்தத்தை பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். திரிபுவன சக்கரவர்த்திகள், அதாவது 3 உலகங்களையும் வென்ற அரசர் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய ராஜேந்திர சோழன் என்று அழைக்கப்படும் 3ஆம் ராஜேந்திரனின் 15வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 1261 ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை நவமி திதி வியாழக்கிழமையில் வரும் அவிட்டத்து நாளில் இந்த கல்வெட்டு ஏற்றப்பட்டிருக்கு. ஜெயங்கொண்ட சோழ வளநாடு அது இருக்க இப்போ கும்பகோணம் தஞ்சாவூர் சுற்றியுள்ள பகுதியை இதை சொல்லுவாங்க. இந்த ஜெயங்கொண்ட சோழன் அப்படிங்கிற பெயர் மாமன்னர் 1ஆம் ராஜாதிராஜனோட பட்டப்பெயர், சரிங்களா? அந்த வளநாடு பிரிவில் இருக்கக்கூடிய வீங்குநீர் திருத்துருத்தி. வீங்குநீர் திருத்துருத்திங்கிறது குத்தாலம், பிறகு குத்தாலத்தோட பழைய பேர் திருத்துருத்தி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய உடையார் சொன்னவார் அறிவார் கோவில் ஆதி சண்டேஸ்வர தேவர். ஆதி சண்டேஸ்வர தேவர்னா மூலவரை தான் அப்படி சொல்லுவாங்க. சண்டேஸ்வர தேவர் அருளினால் இந்நாயனார் கோவிலுக்கு, இந்நாயனார் கோவில்னா இந்த கோவில் இறைவனுக்கு தானம் அளித்தவர்கள் யாருங்கிறத கொடுக்குறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ உத்வாகநாதர்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் சொன்னவார் அறிவார்னு குறிப்பிடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும், தமிழ் இன்னும் காக்கப்படும். கல்வெட்டு. குலத்துங்க சோழ வளநாட்டு கீழ்ப்பழையாறான ராசராசபுரத்து உடையார் திருசக்தி முற்றமுடையார் கோயில் திருக்காமகோட்டமுடைய பெரிய நாச்சியார் கீழை திருமட விலாகத்து திருக்கத்தலி திருமடத்து முதலியார் மருதில் பெருமாளான மெஞ்ஞான சிவர் சந்தானத்து முதலியார்களில் இத்தேவர்க்கு இறையிலி மனைவிலை பிரமாண இசைவு தீட்டில் மன்னிக்கணும், திட்டு. ஆனால் இசைவு தீட்டுன்னு தான் படிக்கணும். கொடுத்துருக்க வார்த்தை திட்டு, நம்ம அப்படி தான் படிக்கணும். இதில் அடுத்து சொல்ல வர ஊர், இதை எந்த தானம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா திருசக்தி முற்றம்ங்கிற ஊர்லேருந்து கொடுக்குறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, திருசக்தி முற்றம்ங்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குலத்துங்க சோழ வளநாடு. குலத்துங்க சோழ வளநாடுங்கிறது இப்போ இருக்கிற பழையாறை ஊரை இப்போ ஒட்டியுள்ள பகுதியை தான் குலத்துங்க சோழ வளநாடுன்னு சொல்கிறாங்க. அங்கே கீழப்பழையாறைன்னு இருக்குது, இப்பயும் இருக்குது. கீழப்பழையாறை சோமேஸ்வரநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த ஊருக்கு பழைய பேர் ராசராசபுரம். அந்த ஊரில் உள்ள இறைவன் திருசக்தி முற்றம் உடையார். அதாவது பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் இந்த திருச்சக்தி முற்றம்னு ஊரே இருக்குது, கோவிலும் இருக்குது. அந்த கோவிலில் உள்ள திருக்காமகோட்டம் உடைய, திருக்காமகோட்டம்ங்கிறது என்னென்னா அம்பாள் இருக்கக்கூடிய இடத்த தான் திருக்காமகோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய பெரிய நாச்சியாருக்கு, அதான் பார்வதி தேவிக்கு, அந்த திருக்காமகோட்டத்துக்கு கிழக்கு பக்கத்தில் கோவிலுடன் தொடர்புடைய பணியாளர்களின் குடியிருப்பு பகுதி, அதாவது கோவிலில் வேலை செய்கிறாங்கல்ல அந்த பணியாளர்கள்லாம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குடியிருப்பு பகுதி இருந்திருக்கு. அது ஒரு வளாகம், மடை வளாகம். அதுதான் கீழே திருமட வளாகத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கருங்கல்லால் ஆன மடத்தை நிர்வகிக்கும் யார்? முதலியார் மருதில் பெருமாளான மெஞ்ஞான சிவர். அதான் அவரது பேர். அவர் ஏதோ முதலியார் போல். அதான் மருதில் பெருமாளான மெஞ்ஞான சிவர் மற்றும் அவரது சந்ததியினர் சந்தானத்து, அவங்களும் முதலியார்கள் அனைவரும் குத்தாலம் இறைவனுக்கு, அதாவது இந்த கோவில் இறைவனுக்கு வரி இல்லாமல் 2 மனை வீட்டு நிலத்தை பிரமாணம் செய்து கொடுத்த நிலத்தின் அளவுகளாவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கும்பகோணம் பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருசக்தி முற்றத்தில் உள்ள இந்த நபரும் அவருடைய பசங்களும் குத்தாலத்தில் உள்ள கோவில் இறைவனுக்கு தானம் கொடுக்குறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. புரியுதுங்களா? அடுத்து கல்வெட்டு வரும். இந்நாயனார் திருமட விலாகத்து உள்ளால் ஒரு சிறகனில்
ஒரு சிறகினில்னா அட்ஜசன்ட்னு அர்த்தம். அட்ஜசன்ட்டுக்கு அர்த்தம் தான் ஒரு சிறகினில். வடக்கில் திருவீதியில் இற்றை நாளால் இச்சந்தானத்துக்கு இறையிலியாக சண்டேஸ்வர பெருவிலை விற்று கொடுத்த மனை கோல் முக்கோலும் இத்தேவருக்கு 14வது ஆணி மாதத்து சண்டேஸ்வர பெருவிலையாக இறையிலி மனையாக விற்று கொடுத்த மனைக்கோல் 9 கோலும் ஆக மனைக்கோல் 12 கோலுக்கு. அதாவது இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ படிக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் இதுக்கெலாம் கொஞ்சம் அடிப்படை இதாக இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிள்க்கெலாம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் போடும்போது L/B போடுவோம்ல, அது அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து ஃபார்முலாவே இல்லாமல் அவங்க அது கல்வெட்டிலே கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். சரி, என்னென்னா இக்கோவில் இறைவனுக்கு உரிய, இக்கோவில் இறைவன் குறிப்பிட்டது திருசத்தி முற்றத்தில் உள்ள இறைவனை உரிய திருமடம் வளாகத்துக்கு, இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த வளாகம், அந்த வளாகத்துக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு திருவீதி இருக்குது. திருவீதியில் உள்ள வீதினா ஒரு தெரு இல்லை ஒரு சாலை நிலத்தை கல்வெட்டு ஏற்றிய நாளில், இந்த கல்வெட்டு ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நாளில் மெஞ்ஞான சிவன் சன்னதியினருக்கு வரி இல்லாமல் சண்டேஸ்வரருக்கு பெரிய விலை கொடுத்து வாங்கிய 3 கோல். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, 16 சான்கிறது ஒரு கோல், ஒரு குழிங்கிறது 18 கோல், ஒரு மாங்கிறது 100 குழி. அப்போ 3 கோளுங்கிறது 1/6 குழி. அந்த வீட்டு மனையும் அதன் அருகிலேயேனா அட்ஜசன்ட்னு அர்த்தம், அதன் அருகிலேயே திருசத்திமுற்ற இறைவனுக்கு 3ஆம் ராஜேந்திரனின் 14வது ஆட்சியாண்டில், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 14வது ஆட்சியாண்டில் ஆணி மாதத்தில் இதே சண்டேஸ்வரன் யார், அந்த திருசத்திமுற்ற இறைவனுக்கு பெரிய விலை கொடுத்து வாங்கிய வரி இல்லாமல் விற்று கொடுத்த 9 கோல் மனையும். அப்போ முதல்ல எத்தனை 3 கோல் மனை, இப்போ 9 கோல் மனை, மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து 12 கோல் வீட்டு மனையின் எல்லைகளாவது. சொல்ல வர கான்செப்ட் இதுதான். ஒன்று 3, இன்னொன்று 9 கோல். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழி கோல் அப்புறம் மா, இந்த 3 கணக்கை வைத்து தான் நில அளவைகள் வந்து அந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கு. இது கோலும் நமக்கு வரும். சரி, கல்வெட்டு. கீழ்பார்க்கெல்லை உடையாரை பூசிக்கும் தேவப்பிள்ளை நம்பியார் மனைக்கு மேற்கிலும், தென்பார்க்கெல்லை திருவீதிக்கு வடக்கும், மேற்பார்க்கெல்லை திருமஞ்சனை பெருவழிக்கு கிழக்கும், வடப்பார்க்கெல்லை புறம்பில் வடக்கிழ திருவீதியில் தெரு ஒழுங்கோக்கு தெற்கும் ஆக இசைஞ்ச இந்நான்கெல்லையுள் நடுவுட்பட்ட மனைக்கு. இப்போ அட்ஜசண்ட்டாக அருகருகிலே இருக்கக்கூடிய ஒரு 3 கோல் மனை, 9 கோல் மனை, இது ரெண்டும் இருக்குது. இந்த 2 மனையுமே ஒரே பக்கமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த 2 மனைக்கும் உள்ள எல்லைகளை சொல்லணும்ல, கிழக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மேற்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு, அந்த எல்லைகளை இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்னு பார்ப்போம். கிழக்கு எல்லையில் இந்த திருசத்திமுற்ற கோவில் இறைவனை பூசிக்கும் தேவப்பிள்ளை நம்பியார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. கோவில் இறைவனை பூசிக்கிறவர் போல், அவரோட மனைக்கு மேற்கு பக்கத்தில் இந்த நிலம் இருந்திருக்கு. தெற்கு எல்லையில் திருவீதி, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த திருவீதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திருவீதிக்கு வடக்கு பக்கத்துலேயும், மேற்கு எல்லையில் திருமஞ்சனை அப்படின்னு ஒரு பெருவழினா ஹைவேஸ் இருந்திருக்கு. அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும், வடக்கு எல்லையில் உள்ள வரி வகைக்குட்பட்ட, அதாவது புறம்பில்னு அப்படின்னா என்னென்னா வரி வகை, ஒரு வரியில் உட்பட்ட இடம்னு அர்த்தம். வடக்கு நோக்கிய திருவீதியில் உள்ள நிலத்தீர்வை கணக்கு, தெரு ஒழுங்குனாலே என்னென்னா ஒரு கணக்கு, நிலத்தீர்வை கணக்குன்னு சொல்லுவாங்க, உள்ள தெருவுக்கு தெற்கிலும், அதாவது திருவீதியிலே இருக்கக்கூடிய சர்வேயர் லேண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சர்வேயர் லேண்ட், அந்த சர்வேயர் லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு தெரு இருந்திருக்கு. அந்த தெருவுக்கு தெற்கு பக்கத்துலேயும் ஆக இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நடுவில் உள்ள மனையாவது. அதுதான் இந்த 12 கோல் மனை, 2 சேர்த்து கல்வெட்டு. கீழ்மேல் கோல் 12 கோலுக்கு தென்மடல் கோல் 14 நாளுக்கு இப்படி ல ச ய அ. இக்குழி 168க்கும் எம்மிலிசைஞ்ச விளைபொருள் அன்றாடு நற்காசு ஏலனா 700 இக்காசு 700ம் ஸ்ரீ பண்டாரத்தில் தட்டோட்பட கட்டிக்கு ஒடுக்கு வித்து கொண்டதான 500ம் ரூவலான 500ன்னு அர்த்தம். அத்திர தேவருக்கு வாசுவதத்துக்கு ஸ்ரீ பண்டாரத்து ஒடுக்கு விற்க கொண்ட காசு ஊலனா 200ன்னு அர்த்தம். இக்காசு 200ம். ஸோ இங்கே காசை பற்றி சொல்கிறாங்க. அதுலேயே இந்த லே சேன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து லேங்கிறது டெசிமல் 100ன்னு அர்த்தம், சேங்கிறது வந்து 6ன்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். விளக்கம். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா,
கிழக்கிலிருந்து இப்போ அந்த அளவுகோல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஈஸ்ட் டு வெஸ்ட்டு அதுதான் 12 கோல். அதாவது 3, 9, 2 சேர்ந்து 12 கோல் அளவு. தெற்கிலிருந்து வடக்கு தட் மீன்ஸ் சவுத்து டு நார்த் வரை எத்தனை கோல்? 14 கோல் அளவும். ஸோ இப்போ என்ன ஷேப் வந்துடுது நமக்கு? டிரெக்ஷன் ஷேப் படி பார்க்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடுது. ஆக சதுர கணக்கில் பெருக்கினா மல்டிப்ளை பண்ணா L/B இஸ் ஈக்குவல் டு LB அப்படிங்கிற கான்செப்ட் படி 14 பெருக்கல் 12 168 என்ற அடிப்படையில் வரும் 168 குழி நிலத்தை, மொத்த குழி எத்தனை? 168 குழி நிலத்தை சபையினர் விளைபொருளான காசா, அன்றைய காலத்தில் இருந்த நல்ல காசுகள், அதுதான் விளைபொருள் அன்றாடு நற்காசு 700 காசுகளை கருவூலத்தில் கொடுத்து தட்டார் வரிகள் மற்றும் ஏனைய பாட்டங்கள். தட்டார் வரினா ஆபரண வரின்னு அர்த்தம். இந்த வரியெல்லாம் இருக்கும்ல, அதில் தட்டார் வரினா ஆபரண வரி. இந்த வரியெல்லாம் அவங்களே செலுத்துறதாகவும் இந்த 700 காசுகளில் 500 காசுகளை ஒதுக்கி கொடுப்பதாகவும், அதாவது கோவில் திருப்பணிகளுக்கெல்லாம் குத்தாலத்து இறைவனான அத்திர தேவரின் பிற பணிகளுக்கு, ஏதாவது கும்பாபிஷேகம் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடைபெறும், அந்த மாதிரி பணிகளுக்கு கருவூலத்திலிருந்து 200 காசுகளை ஒதுக்கி கொடுப்பதாகும். அதாவது 700 காசுல ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இதை இந்த இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், இதை இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த சபையினர் சொல்கிறாங்க. கல்வெட்டு இப்படிகளால் ஸ்ரீ பண்டாரத்தை ஒடுக்குவித்து இறையிலி மனை விலை பிரமாண இசைவு திட்டு கொடுத்தோம். இம்மனைக்கோள் 12க்கு வானில இதில் நின்ற தெங்குகளும் மேனோக்கின மரமும் கீநோக்கின கிணறுகளும் மற்றும் எப்பேற்பட்ட உரிமைகளும் அகப்பட இப்படிக்கு கல்லிலும் செம்பிலும் வெட்டி நாமத்தால் இப்படி காட்டி கொடுத்தோம். இதில் தெங்குன்னு ஒரு வார்த்தை பார்த்திங்க, அது தேங்காய் இல்லை தென்னை மரம்னு அர்த்தம். இந்த கல்வெட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தெங்குங்கிற வார்த்தை கொஞ்சம் வருது. நானே இது என்னன்னு தெரியாமல் தான் முழித்தேன். அப்புறம் தமிழ் சொற்றொடர் அகராதியில் போய் எடுத்து பார்க்கும்போது தான் தெங்குங்கிறது தென்னையை குறிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நிறையவே பயன்படுத்தணும். விளக்கம். சரி, இப்படி காசுகளை இந்த 700 காசு வருது பார்த்திங்களா, அதை கருவூலத்தில் பண்டாரத்தில் ஒதுக்கி வரி இல்லாமல் மனை விலையாக பிரமாணம் செய்து கொடுத்தன சபையினர். கிட்டத்தட்ட அந்த மெய்ஞான சிவர் தான் சபையினர் மாதிரி. இந்த 12 மனைக்கோள் அளவு கொண்ட, அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய 12 மனைக்கோள் அளவு கொண்ட 168 குழி நிலத்தில் உள்ள, இப்போ 168 குழி நிலத்தில் தென்னை மரம், அந்த தெங்கு, அப்புறம் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய மரங்கள், அப்புறம் கிழக்கு பக்கம் பார்த்துருக்கிற கிணறு மற்றும் எப்பேற்பட்ட வரிகளுங்கிறது தான் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீக்கிட்டு, அதாவது இதில் இந்த நிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய், தென்னை மரம், சின்ன சின்ன மரங்கள், அப்புறம் கிணறு இதெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. அதாவது எடுத்துடுறாங்க மீன்ஸ் அதை கணக்கில் எடுத்துக்காமல் அப்புறம் வரிகளையும் நீக்கி இந்த செய்தியை என்ன சொல்கிறாங்க? கல்லிலும் செம்பிலும் வெட்டி பெயரிட்டு சபையினர் பொறித்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வெட்டு. இப்படி இறையிலி மடமாக சண்டேஸ்வர பெருவிலை விற்று கொடுத்த கீழ்மேல் கோல் கட்டுக்கு 12 கோல் குழி 168க்கு ஒடுக்கும் இக்காசு 700ம் இத்திருப்பணிகளுக்கு உடலாக ஸ்ரீ பண்டாரத்து ஒடுக்குவித்து கொண்டு சந்திராதித்தவரை செல்ல கடவுதாக இறையிலி மடமாக கல்வெட்டி கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கிழக்கு முதல் மேற்கு வரை ஈஸ்ட் டு வெஸ்ட்டுங்கிறது 12 கோல். தெற்குலேருந்து வடக்கு எப்போவுமே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இப்படி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற முறையே அப்படி தான் இருக்குது. விளக்கம். இவ்வாறு வரி இல்லாமல் மடமாக சண்டேஸ்வரர் என்ற பெருவிலையாக விற்று கொடுத்த, அதாவது இது ஆக்சுவலாக ஒரு மடம் தான், இவங்க கொடுக்குறது ஒரு மடம் தான், அதோட அளவுக்கோலை தான் இப்போ பார்க்குறோம். சண்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் விலை கொடுத்து வாங்குறாங்க. கிழக்கு முதல் மேற்கு வரை 12 கோல் கொண்ட 168 குழி நிலத்தை 700 காசுகள் கொடுத்து இக்கோவில் திருப்பணிகளுக்கு, அதாவது எந்த கோவிலுக்கு? குத்தாலம் கோவில் திருப்பணிகளுக்கு கோவில் கருவூல பணியாளர்கள், அதாவது பண்டாரத்தில் உள்ளவங்க நிதி ஒதுக்கி கொண்டு, அதாவது அந்த 700 காசுகள்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி சூரிய சந்திரன் இருக்கும் வரை செலுத்தலாம்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சபையினர் வரி இல்லாமல் மடமாக தானம் அளித்ததை, ஏன்னா இப்போ இந்த மெய்ஞான சிவர் என்ன பண்ணுறாரு? தானம் தானே கொடுக்குறாரு. அதாவது நீங்களே இதை பயன்படுத்திக்கோங்கன்னு தியானமாக தான் கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போதே அவர் என்ன செய்கிறாருன்னா வரி இல்லாமல் கொடுக்குறாரு. வரி கட்டாமல், வரி இதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி மடத்தை என்ன பண்ணுறாரு? தானமாக கொடுக்குறாரு. தானமாக கொடுத்ததை கல்லில் வெட்டி அடையாளப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் சேர்த்து சொல்லிடுறாரு.
கல்வெட்டு இதோட முடிஞ்சிருது ஓரளவுக்கு. மெஞ்ஞான சிவர் சந்தானத்து முதலி சிவர்களில் அத்த தேவருக்கு உடையார் சொன்னவார் அறிவார் கோயில் ஆதி சண்டேஸ்வர தேவர் திருவருளால் இந்நாயனார் கோவில் தானத்துவம் இப்படிக்கு இவை கோயிற் கணக்கு காவனூருடையான் திருவெண்ணாடுடையான் திருவேகம்படி பிரியன் எழுத்து. ஸோ இது இவ்வளோ தானத்தையும் கொடுத்தது யார்? இந்த மெஞ்ஞான சிவர். அவரும் அவருடைய சந்தானம், அதாவது அவங்களுடைய உறவினர்கள், வழிவகைகள், இவங்க தான் இந்த பணிகளெல்லாம் செய்கிறாங்க. யாருக்கு? இந்த குத்தாலம் இறைவனுக்கு. திருசத்தி முற்றத்தில் இருக்கக்கூடிய அவங்க குத்தாலம் கோவில் இறைவனுக்கு இந்த பணிகளை செய்கிறாங்க. சரிங்களா? விளக்கம்: மெய்ஞான சிவர் மற்றும் அவரது வாரிசுகளான முதலி சிவர்களும் அத்த தேவரான குத்தாலம் இறைவன் சொன்னவார் அறிவார் கோவில் ஆதி சண்டேஸ்வர தேவர். ஆதி சண்டேஸ்வர தேவர்னால் இறைவனை தான் குறிப்பிடுவாங்க, சிவலிங்கத்தை குறிப்பிடுவாங்க. ஆதி சண்டேஸ்வர தேவர் அருளால் இக்கோவில் இறைவனுக்கு தானம் அளிப்பதாகவும், இந்த கோவில்னு சொல்கிறது குத்தாலம் கோவிலை கோவில் இறைவனுக்கு தானம் அளிப்பதாகவும் இதோட முடிஞ்சிருது. இப்படிக்கு கோவில் கணக்கர் காவனூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த திருவெண்ணாடுடையான் திருவேகம்படி பிரியன் கையெழுத்து போடுறார். இந்த காவனூருங்கிறது எனக்கு தெரிஞ்சு மயிலாடுதுறை சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரில, மேபி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கல்வெட்டு: இப்படிக்கு இவை கோயில் கணக்கு சொன்னவார் அறிவான் எழுத்து. இப்படிக்கு இவை கோயில் கணக்கு காவனூருடையான் அனைத்துகை அழகியான் எழுத்து. இப்படிக்கு இவை ஜெய பதுக்கராயன் எழுத்து. இப்படிக்கு அதுக்கப்புறம் கல்வெட்டு 2-3 லைன் அழிஞ்சு போயிட்டு, ஆனால் இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. இப்படிக்குன்னு வந்தாலே அது கல்வெட்டு கையெழுத்தோடு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பட் இன்னும் ஒரு 4-5 பேர் மிஸ்ஸிங். அதுக்குள்ளே கல்வெட்டு பாதி இது அழிச்சு விட்டாங்க. இப்போ படத்தில் பார்த்தாலே தெரியும், நிறைய கல்வெட்டு சொற்றோடெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்படிக்கு கோவில் கணக்கர் சொன்னவார் அறிவான் கையெழுத்து. இந்த கோவில் இறைவன் பேரே ஒருத்தர் பேர் வச்சிருக்கார், அவரோட பேரா கையெழுத்து. இப்படிக்கு கோவில் கணக்கர் காவனூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அனைத்துகை அழகியான் அப்படிங்கிறவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் ஜெயவதுக்கராயன் அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் கல்வெட்டு ஒரு 2-3 வரி கொஞ்சம் சிதைஞ்சு போயிருக்கு, அதனால் என்னால் அதை படிக்க முடியல. இன்னொன்று அது பற்றியான ஒரு ஹிண்ட்டே இல்லை, அந்தளவுக்கு எழுத்துலாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இவ்வளோ கல்வெட்டும் கிடச்சிச்சு, சொற்றோட கிடச்சதுனால தான் ஒரு முழுமையான கல்வெட்டை இப்போ சொல்ல முடிஞ்சது. சில கல்வெட்டை எதுக்கு என்னால் சொல்ல முடியலன்னா, முழுமையான சொற்றோடர் அமைய மாட்டேங்குது, பாதி இருக்கும் பாதி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் கொஞ்சம் தேடி அதை பார்த்து அப்புறமா பதிவிடுறது. அதனால் கொஞ்சம் வீடியோஸ் போடுறது லேட் ஆகிடுது. அடுத்த பதிவில் மற்ற கோவில்களோட கல்வெட்டுகளை பார்ப்போம். இன்னும் ஒரு கல்வெட்டு இருக்குது, குத்தாலம் கோவில் கல்வெட்டு, அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.